நேரம். ஒரு முறை இழந்துட்டோம் அப்படின்னா அதை திருப்பி கொண்டு வரவே முடியாது. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே பணத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கோம். ஆனால் அந்த பணத்தை விட முக்கியமானது நம்மளோட நேரம்தான். பணத்தை நம்ம 1000 வழியில் சம்பாதிக்க முடியும். ஆனால் நம்ம இழந்த அந்த ஒரு நொடி கூட நம்மளால் சம்பாதிக்கவே முடியாது. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் உள்ளங்கையில் தான் நம்ம உலகமே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தை விட்டே தனியாக பிரிஞ்சு வாழ்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த செல்ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னா தான் அவங்க கூட இருக்கிற உறவுகளே அவங்களுக்கு ஞாபகம் வர்றாங்க. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இழந்தா திரும்பி பெறவே முடியாதது ஒன்று உறவுகள், இன்னொன்று நம்மளோட டைம்ங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அதுக்கு அதை நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ்கிறோங்கிறதும் அர்த்தமுள்ளதாக வாழ்கிறதுங்கிறதும் நம்மளோட கையில் தாங்க இருக்குது. இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த நேரத்தோட மதிப்பு இழந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு நிமிஷம் இருந்திருந்தா நான் உயிர் காப்பாற்றிட்டுருப்பேன், ஒரு நொடி இருந்திருந்தா இந்த போட்டியில் நான் ஜெயிச்சிருப்பேன். அந்த மாதிரியான காரணங்களை கேட்கும்போது நம்மளுக்கு புரியும் அந்த நேரத்தோட மதிப்பு என்னன்னு. நேரத்தை வீணாக்கும் போதெல்லாம் கடிகாரத்தை பாருங்கள். ஓடுறது முள் மட்டும் இல்லை, நம்மளோட வாழ்க்கையும் தான். வெற்றிக்கு ஒரு ரகசியம் நான் சொல்லி கொடுக்குறேன். இனிமேல் எல்லாமே என் நேரம் அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு எல்லாமே நம்ம நேரம் அப்படின்னு நினைங்க. வெற்றியை தன்வசம் படுத்துங்க.